தமிழக முதல்வராக மு.க. ஸ்டாலின் பொறுப்பை ஏற்றது முதல் அமைச்சரவை பலமுறை மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. கடைசியாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடந்த மாற்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரானார். பொன்முடி வனத்துறைக்கு பதவியிறக்கம் செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானார். இதனிடையே செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவி தொடர்பாக உச்சநீதிமன்றம் காட்டமான கேள்விகளை முன்வைத்தது. இதனால் அவர் அமைச்சர் பதவியை இழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதே போல பெண்கள் தொடர்பான அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சு காரணமாக அவரை பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்தன. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி பொன்முடி என இருவரும் ராஜினாமா செய்துள்ளனர். அவர்களின் துறை சக அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்தி குறிப்பில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோரின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலாக மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வீட்டு வசதி துறை அமைச்சர் முத்துசாமிக்கு கூடுதலாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு வனம் மற்றும் காதித்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் மனு தங்கராஜ் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவர் இன்று மாலை 6 மணிக்கு பதவியேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனு தங்கராஜிற்கு மீண்டும் பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி நீக்கம் என்பது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான். விரைவில் முக்கியமான கட்சி பதவி அவருக்கு அளிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி வசமிருந்த மின்சாரத்துறை கடந்த முறை தங்கம் தென்னரசுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இம்முறை முதல்வரின் நம்பிக்கையை பெற்ற சிவசங்கருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தனது எக்ஸ் பக்கத்தில் 2 அமைச்சர்கள் 2 ஆட்சியின் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ஒருவர் பொன்முடி, மற்றொருவர் செந்தில் பாலாஜி. இவர்கள் இருவரும் நீக்கப்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தது. ஒருவர் பெண்களுக்கு எதிரான துறையாக கருதப்படும் டாஸ்மாகில் முறைகேடு நடந்ததனால் நீக்கப்பட்டார். மற்றொருவர் பெண்களுக்கு எதிராக முறைகேடாக பேசியதால் நீக்கப்பட்டுள்ளார். இந்த 2 முறைகேடுகளை பற்றி தொடர்ந்து கோரிக்கை வைத்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் செவி சாய்க்காமல் இருந்தார். இன்று நீதிமன்றத்தின் கட்டாயத்தின் பேரிலும் மக்கள் மன்றத்தின் கட்டாயத்தின் பெயரிலும் இருவரும் நீக்கப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தவறு செய்தவர்களை இனிமேலும் தொடர முடியாது என்ற நிலை வந்ததனால் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இல்லை என்றால் தொடர்ந்து அமைச்சர்களாக இருந்திருப்பார்கள். இனிமேல் பொறுக்க முடியாது என்ற சூழ்நிலை வந்ததனால் தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களே தவிர இல்லை என்றால் பொறுத்து போயிருப்பார்கள். ஆக இந்த நடவடிக்கை தானாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை அல்ல, தவிர்க்க முடியாமல் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பதை மக்கள் நன்கு புரிந்து கொள்வார்கள். 2026 திமுகவிற்கு எதிராக பதில் சொல்வார்கள் என்று காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன். அதே சமயம் இது முதல்வராக எடுத்த நடவடிக்கை என்றும் பாஜகவின் அழுத்தத்தின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் திமுகவினர் தெரிவிக்கின்றனர். விழுப்புரம் மாவட்ட திமுகவில் முடிசூடா மன்னனாக வலம் வந்த பொன்முடியின் பதவி பறிப்பு அவரது ஆதரவாளர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மனு தங்கராஜ் மீண்டும் அமைச்சராக உள்ளார். ஆனால் இந்த பட்டியலில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இடம்பெறவில்லை. அண்மை காலமாக அவர் அதிருப்தியில் இருப்பதை காண முடிந்தது. எனவே அவருக்கு இந்த முறை அமைச்சரவை மாற்றத்தில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. அதுவும் அவருக்கு மின்சாரத்துறை தான் ஒதுக்கப்படும் என கணிக்கப்பட்டது. ஆனால் ஆளுநர் மாளிகை வெளியிட்ட குறிப்பில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பெயர் இடம்பெறவில்லை. இது அவருக்கு பெரிய ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்றே கூறலாம். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அமைச்சர் பதவி மாற்றப்படாதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதற்கு முக்கிய காரணமாக பிடிஆரின் நேர்மையான கருத்துக்கள் சில சமயங்களில் அரசியல் மற்றும் முன்கட்சிக்குள் விருப்பமில்லாத பரபரப்பை உருவாக்கியதாக கூறப்படுகிறது. சிறப்பான நிதி மேலாண்மை திறமை இருந்த போதும் அவரது பொதுவெளி கருத்துக்கள் மற்றும் செயல்பாடுகள் கட்சி நிர்வாகத்திற்கு சற்றே சவாலாக இருந்தன. எனவே அவருக்கு கூடுதல் துறைகள் ஒதுக்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.